ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவன் டெய்லியும் வந்து அங்கே இருக்கிறவங்களை வந்து கணக்கெடுக்கிறது, அட்டண்டன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணுறது அவனுக்கு வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எடுக்க அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி குடுகுடுன்னு போய் ஒழிய அதை வந்து தெரியாத மாதிரியே இருக்காங்க, பில்டப் எடுத்துருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லோரும் சரியாக இருக்காங்களா, யாரோ குறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மாறி கேட்க உடனே அங்கே இருக்கிற அப்பாவியான இந்த ரேணுகா வந்துக்கிட்டு அது வாங்க ட்ரம்முக்கு பின்னாடியே ஒரு பொண்ணு ஒழிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம மல்லி தான். அந்த மாரிக்கண்ணில் படக்கூடாது அப்படின்றதுக்காக போய் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லூஸ் இருக்கே, லூசுன்னு சொல்லக்கூடாது, மனநல பாதிக்கப்பட்ட அந்த ரேணுக்கு வந்துக்கிட்டு காட்டி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து ஒழுங்கு மரியாதையே நீ உண்மையை சொல்லு, உன்னை வந்து ஏற்கனவே நான் அந்த இடத்துல பார்த்துருக்கேன், நீ வந்து அந்த ஏற்கனவே ரேணுகாவை தேடி ஒருத்தன் வந்தாலே அவன் கூட வந்த, இப்போ நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே, நீ என்ன தான் பண்ணாலும் சரி அதை பற்றி நான் அசர மாட்டேன், நீ பண்ணுற தப்பு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க தான் போகிறேன், அதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்போ மட்டும் நீ இவங்களை வெளியே அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது இந்த புள்ள எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் அங்கே நம்ம விஜயந்துக்கிட்ட அந்த மாரியை பற்றி கேஸ் கொடுக்கறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிட்டாரு. ஏன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவ எல்லாரையும் காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க வந்துக்கிட்டு அவர் ஊர்லேயே பெரிய ஆள், யாருமே அவரை எதிர்த்து வந்து கொடுக்க மாட்டாங்களே கம்ப்ளைண்ட்டு, என்ன பண்ணுறது, பணம் இருக்கிற எல்லாருக்கும் திமிர் இருக்க தானே செய்யும். அதனால் யாருமே அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், என் ரேணுகாவுக்காக இல்லை, அங்கே இருக்கிற எல்லா அப்பாவி ஜனங்களுக்காகவும் நான் வந்து போராட போகிறேன். அங்கே 2 பேர் இருந்தாலும் அவங்க அப்பாவி தான், மனநிலை சரியில்லாத இருக்கிறவங்க இந்த மாதிரி கேவலமாக நடத்துறது ரொம்பவே தப்பான விஷயம், அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கொள்வதும் கண்டிப்பாக சார், நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வச்சு கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸோடு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லியை கட்டி வச்சுருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, எப்படியாச்சும் அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ முன்னாடி வந்திருக்க, உங்க பின்னாடி யாராச்சும் வந்து என்னை கண்டுபிடிச்சி என்ன போலீஸில் பிடிச்சி போடுறது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்ல, நீ வேணா பாரு, என் புருஷன் வந்து போலீஸை கூப்பிட்டு வர தான் போகிறாரு, உன்னை அரெஸ்ட் பண்ண தான் போகிறாரு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அப்பாவிங்க எல்லாரையும் காப்பாற்ற போகிறானது. ஆமாம், கனவுல தான் காப்பாற்றுங்க எவ்வளோ காப்பாற்றுறீங்களோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துக்கிட்டு நக்கல் அடிக்க, அந்த நேரம் வந்து போலீஸ் ஜீப்பு வந்துட்டுருக்கு. என்னடா அது, நம்ம ஏரியாவுக்குள்ளே எப்போவுமே போலீஸ் வரமாட்டாங்க, ஒருவேளை கீமுல் வாங்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் ஃபோர்ஸு கிடன்னு இறங்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. எப்போவுமே அந்த படிக்கட்டில் வந்து போலீஸ் ஓடி வர்றப்ப எப்படி சவுண்டு வரும், டக்கப்பட்டுங்க அந்த மாதிரி அழகான அந்த சவுண்டு வருது. எனக்கு அந்த சவுண்டு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அந்த சவுண்டு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த ட்ரெயின் வேகமாக போகிறப்ப தண்டவாளம் தடப்படக்குன்னு அடிக்கும் இல்லையா, அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு யாருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நாசமாக போனவன் இருக்கானே, அவன் வந்துக்கிட்டு அடித்து கீழே தள்ளிடுறான் நம்ம மல்லியை. ஆடி பாவி, நீ சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சேடி, உனக்கு நான் என்னாடி பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் வந்து ஏற்கனவே சொன்னான், மல்லி சொல்லாமல் இருந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணுறது போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ தெரிஞ்சு இந்த கூமுட்டை குக்கரு அப்படியே 1/2 முழத்துக்கு வசனம் பேசியிருந்தான். அதனால தான் இவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே போலீஸே வந்துட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, எப்பவுமே 2 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசிட்டு அமைதியாயிடணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இப்படி தான் நடக்கும். எப்போவுமே பழமொழின்றது எதுக்கு வச்சுருக்காங்க சொல்லுங்கள், 2 பக்கத்துக்கு பேசுறத கூட ஒரே ஒரு பழமொழியில் சொல்லிட்டா அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ உட்காந்து 1 முழத்துக்கு டயலாக் பேசியிருந்தா வேறு என்ன நடக்கும், இப்படி தான் நடக்கும்டா கம்முனாட்டி. அதுக்கப்புறம் அவனை தூக்கி போட்டு போலீஸ் வந்து லாடம் கட்டுறதுக்கு அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் லாக்கப்பு தூக்கின்னு போகிறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இப்போ ரேணுகா வந்து வீட்டுக்கு வரப்போகிறா இல்லையா, அதனால் இந்த கேஜிஎஃப் படத்தில் அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம விஜய்க்கு. ஆனால் இப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது நம்ம மல்லி தான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அவங்க கூட வெண்பாவும் சேர்ந்துருவா, அதுக்கப்புறம் என்னோட கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பொங்கி வர்ற நேரத்தில், வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் பானை உடஞ்சி போனால் எப்படி இருக்கும், அதோட கஷ்டம் அதை கிடையிறவங்களுக்கு தானே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லியும் இப்போ அந்த நிலைமையில் தான் அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.